கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய 2024 புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இந்த 2024 எப்படிப்பட்ட பலன்களை பொதுவாக நம்ம இந்தியாவுக்கு தரப்போகிறது, நம்மளுடைய 12 ராசிக்குமான பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த முறை 2024 புத்தாண்டானது 1/1/2024 இரவு 12 மணிக்கு பஞ்சமி திதியில் திங்கட்கிழமை அன்று மார்கழி மாதம் 16ஆம் தேதி கன்னியா லக்னம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது. பொதுவாக மகத்தில் பிறந்தவங்க ஜகத்தை ஆளுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வருஷம் 2024 கண்டிப்பாக ஜகத்தை ஆளத்தான் போயிடுது. இந்த 2024 மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 2019 2020ன்னா கொரோனா தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. 2023 அப்படின்னா நம்ம கொரோனாலேருந்து மீண்டு வருகின்ற முயற்சி, நம்ம பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விமோசனம். இது 2023. இப்போ 2024 மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மாற்றம். இந்த 2024 இந்தியாவை பொறுத்தவரை எல்லா விஷயங்களிலுமே மாற்றம், நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், எதுவானாலுமே மாற்றத்தை பெறப்போகிறது. மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த 2024 எல்லா துறைகளிலுமே எல்லா விஷயங்களிலுமே எல்லோருடைய மனதிலுமே மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. ஏன் அப்படி, எதனால் அப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. பொதுவாக மகர ராசிங்கிறது இந்தியாவோட ராசி. அந்த மகர ராசியில் இது வரைக்கும் புளூட்டோ கிரகமும் சனி கிரகமும் சேர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தது. திருக்கணிதப்படி ஜனவரி 17ஆம் தேதியும் வாக்கியப்படி டிசம்பர் 20ஆம் தேதியும் சனி பயிற்சி ஆகும்போது அந்த புளூட்டோ கிரகத்தை விட்டு சனி பகவான் விலகி கும்பராசிக்கு போகிறார். பொதுவாக சனி ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி புளூட்டோ கிரகம் ஒரு ராசியில் 30லேருந்து 35 வருஷம் இருக்கும். அப்போ அடுத்த சந்திப்பு சனிக்கும் புளூட்டோவுக்குமானது கும்பராசிலேயோ மீன ராசிலேயோ இருக்கக்கூடும். அப்போது எப்போல்லாம் இந்த சனி புளூட்டோ கிரகத்தோடு சேர்ந்து ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்து விலக போகிறாங்களோ அப்போ பல புரட்சிகளை செஞ்சுட்டு அந்த புரட்சிக்கு ஒரு முடிவாக நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போகிறது தான் அந்த 2 கிரகங்களோட சந்திப்பு. உதாரணமாக அந்த உலகத்தில் முன்னாடியெல்லாம் அடிமை தொழில்னு இருந்தது. அதாவது வேலை செய்கிறதுக்கு நம்ம சம்பளத்துக்கு ஆளை பார்க்க மாட்டோம், ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி அவனை நம்ம வேலை வச்சுக்கிறது தான் ஒரு காலத்தில் இருந்தது. இந்த அடிமை தொழில் எப்போ போச்சுன்னா இந்த மாதிரி சந்திரனும் சனி பகவானும் புளூட்டோவும் ஒரு ராசியில் சேர்ந்து எந்த நாட்டிலே இருந்தோ அந்த நாட்டில் சேர்ந்து அதுக்கப்புறம் பிரிஞ்ச போது தான் இது உண்டானது. அதே மாதிரி கிறிஸ்தவர்களிடம் ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவு உருவான போது கூட அமெரிக்காவுக்குரிய ராசியில் புளூட்டோவும் சனியும் சஞ்சாரம் செய்து பிரிந்தது தான் காரணம். இப்போ இந்தியாவோட ராசி மகர ராசி. அந்த மகர ராசியில் சனியும் புளூட்டோவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பிரளயமே ஏற்பட போகிறதுன்னு சொன்னால் கூட நம்பலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லாமே மாற்றமாக இருக்கும். அரசியலாகட்டும், வருமானமாகட்டும், இந்தியாவின் மதிப்பாகட்டும், எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. இதுவரைக்கும் இருந்தது மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக செய்யும். குறிப்பாக நம்ம கணினி சார்ந்த துறை அசுர வேகமாக மிக உன்னதமான நிலையை அடைய போகிறது.
இந்த மாதிரி பெரிய வளர்ச்சி இருக்கிற எல்லா விஷயத்திலுமே சில சாபக்கேடுகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் இந்த 2024 சைபர் கிரைம் குற்றச்சாட்டுகள் நிறைய வரும். மக்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதே மாதிரி விவசாயிகள் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அவங்களுக்கு நினச்சதை விட அதிகமான விளைச்சல், அது மாத்திரம் இல்லை, விளைச்சல் அதிகமாக விலைக்கு போகிற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். பொதுவாக மகர ராசிக்கு 2வது வீட்டுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். 2வது வீடுங்கிறது நேத்திரஸ்தானம். அப்போது இந்தியாவில் ஏதாவது புதிய கண் நோய் ஒன்று உருவாகலாம். கண்ணில் எரிச்சல் அல்லது கண் சம்பந்தமான பிரச்சனைகள், இதை இந்தியாவில் நிறைய பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கொரோனா மாதிரி ஒரு தொற்று நமக்கெல்லாம் வந்தாச்சு, குழந்தைகளுக்கும் வந்துட்டு போயிடுச்சு. இப்போ ஜீவராசிகளுக்கும், அதாவது கால்நடைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு நோய் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் 2024 இருக்குது. அதே மாதிரி விவசாயிகள் கூட அவங்களோட பயிர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன நோய் அதற்காக புதிய கண்டுபிடிப்புகள், மருந்து கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அப்போது 2024 பொறுத்தவரை மருத்துவத்துறை மிக அற்புதமாக செயலாற்றப் போகிறது. உடனுக்குடன் நம்ம தேவையான மருந்துகளை தயாரிக்கின்ற ஒரு ஆராய்ச்சியாக மருத்துவத்துறை இருக்கப் போகிறது. குறிப்பாக அந்த இந்திய ராசிக்கு சனி புளூட்டோ சஞ்சாரம் மகர ராசியில் இருந்து அது ஒரு முடிவுக்கு சனி பகவான் கும்ப ராசிக்கு போகும்போது மிக முக்கியமான மாறுதல்களை தருவார். நீங்கள் திருக்கணிதப்படி ஜனவரி மாதம் 17ஆம் தேதியே சனி பயிற்சி ஆறுதுன்னு வச்சுட்டாலும், ஜனவரி 2023க்கு அப்புறம் நடந்த பல விஷயங்களை எடுத்து பார்த்தோன்னா, அமெரிக்காவில் உதவி ஜனாதிபதியாக ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்மணி வந்திருக்கார். இந்தியாவோட முதல் குடிமகன் என்று சொல்லப்படுகின்ற பிரசிடெண்ட்டாக ஒரு பெண்மணி வந்திருக்கிறார். நாளைக்கே கூட ஒரு பெண் பிரதம மந்திரி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கான சந்தர்ப்பமும் இல்லை. அப்போது இந்த சனி மற்றும் புளூட்டோ மகர ராசியிலேருந்து, இந்தியாவோட ராசியிலேருந்து விடுபடும்போது பெண்களின் உச்சபட்ச பதவிகளில் உட்கார வச்சுட்டு போயிடுவார். இந்தியாவில் இருக்கிற பல பெரிய பெரிய பதவிகள் பெண்களால் ஆக்கிரமிக்கப்படும். பெண்கள் அந்த முதன்மையான பதவிக்கு வந்துடுவாங்க. இது உலக அளவில் கூட நடக்கலாம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் கூட பெண்மணி தான் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. இந்தியாவை சேர்ந்தவங்க தான் அவங்க கூட. அப்போது இந்தியாவுக்கான மதிப்பு கூடுகின்ற ஒரு சூழ்நிலையை தான் இதை பார்க்கலாம். பெண்களுக்கான அங்கீகாரமாக இதை பார்க்கலாம். அந்த சனி புளூட்டோ ரெண்டுமே ஒரு ராசியிலேருந்து நகர்றதுனால ஏற்படுகின்ற மாற்றம், அதாவது மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவோமே. அப்போது இந்த 2024 அப்படின்னு எடுத்துட்டால் அதோட முக்கியமான குறிக்கோள், நம்ம ஒரு வருஷத்தோட அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 அஜெண்டா மாற்றம், எல்லா விஷயங்களிலும் மாற்றம். இதில் எந்த விதமான பாகுபாடே கிடையாது. நம்ம எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிற ஆண்டாக தான் இந்த 2024 இருக்க போகிறது. ஆகவே அந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த மாற்றம் எதிலெல்லாம் வரப்போகிறது அப்படிங்கிறது நம்ம இந்த வருஷத்தை கடந்து செல்லும்போது தான் பார்க்கணும். 2023 ஓரளவுக்கு நம்ம கொரோனா பாதிப்புலேருந்து விடுபட்டு கொஞ்சம் பெருமூச்சு விடுகின்ற காலகட்டமாக இருந்தது. இப்போ 2024 அற்புதமான வருடமாக அமைய போகிறது. இந்த மாற்றம் கூட பெரிய மாற்றம்தான். தனிநபர் வருமானம் என்பது அதிகரிக்கக்கூடும். மக்களுடைய சந்தோஷம் என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
இந்தியர் என்று சொன்னால் வெளிநாட்டில் பெருமைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த மாதிரி எல்லா விதத்திலுமே ஒரு மாற்றத்தை தரப்போகிற ஆண்டு தான் 2024. ஆகவே தனிநபர் வருமானம் இந்த வருஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில்துறை, வியாபாரம், இப்படி பல விஷயங்களிலும் இந்தியாவில் முன்னேற்றங்கள் நிறையா இருக்கும். குறிப்பாக ஒரு பெண்மணி உலக அளவில் நோபல் பரிசு பெறுகின்ற வருடமாக இருக்கும். அப்புறம் அந்த மழையை பொறுத்துன்னா அந்த மழையிலே ஒரு மாற்றம் இருக்கும். மழை மாத்திரம் இல்லை, நம்முடைய சீதோஷ்ண நிலை, தட்பவெட்ப நிலை இதெல்லாமே ஒரு மாற்றத்துக்குரியதாக இருக்கும். எங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கும் நம்ம நினச்சோமோ அங்கெல்லாம் குளிர் மட்டுப்பட்டு இருக்கும். எங்கெல்லாம் குளிரே இருக்காதுன்னு நினச்சோமோ அங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்ப்போம். அதாவது சீதோஷ்ண நிலையோட தட்டு மாறுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த 2024 இருக்கும். இங்கெல்லாம் மழை கம்மியாக தான் இருக்கும்னு நினச்ச இடங்கள்லாம் மழை அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி நம்முடைய இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட மிகப்பெரிய ஒரு மாறுதலை பெறும். மழையை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த 2024 23 தொடர்ந்து அதிகப்படியான மழை பெறுகின்ற வருடமாக இருக்கும். குறிப்பாக 2023 போல இல்லைன்னாலும் 2024 அதுக்கு சமமான அதிகப்படியான மழையை பெறுகின்ற காலம். குறிப்பாக தென்னிந்தியாவில் ரொம்ப அதிகமான மழை இருக்கும். எப்போவுமே அதிக மழை பெய்கின்ற வட இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இந்த மழை பெய்யும். இன்னும் சொல்லப்போனால் கணினி சார்ந்த படிப்பு என்பது மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு வருடமாக இது இருக்கும். எல்லாரும் அந்த கணினி சம்பந்தப்பட்ட படிப்பை நோக்கி செல்வார்கள். புதிய புதிய கண்டுபிடிப்புகள், அதாவது கணினி என்பது உச்சத்தை தொடுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த 2024 இந்த மாதிரி அற்புதமான பெரிய மாற்றங்கள் நிறைந்த ஒரு வருடமாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ 12 ராசியும் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறது, ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம். 11 நாளில் உங்கள் A to Z பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண, அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பிற்கினிய மகர ராசி என்பர்களே, உங்கள் அனைவருக்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு 2024 புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை மகர ராசிக்கு தரப்போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மகர ராசியிலேருந்து 2வது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 3 என்று சொல்லப்படுகின்ற முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 4வது இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசிக்கு 9வது இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கிறார். இந்த அமைப்பெல்லாம் எப்படிப்பட்ட பலனை மகர ராசிக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக மகர ராசியை பொறுத்தவரை அந்த 2வது வீட்டில் இருக்கிற அந்த சனி பகவான் பெரிய பாதிப்பெல்லாம் தரமாட்டார். ஏன்னா சனியோட வீடு தான் மகரமும் சரி கும்பமும் சரி. ஆனால் 2வது வீடு சனிக்கு நல்ல இடமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இது வரைக்கும் ஜென்ம ராசியில் இருந்த சனி பகவான் இப்போ 2வது வீட்டுக்கு போயிருக்கார். அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் தான். பாத சனி கொஞ்சம் உடம்பு வகையில் கொஞ்சம் ஆரோக்கியம் சீராக இருக்கிற ஒரு காலமாக இருக்கும். 2வது வீடுங்கிறது நேத்திரஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம். நேத்திரஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போதெல்லாம் கண்டிப்பாக கண்ணு சம்பந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்குவார். கண்ணில் ஏதாவது ஒரு கோளாறு இருந்ததுன்னா
அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு சிகிச்சை தர வைப்பார். குறிப்பாக சொல்லணுன்னா, கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் நடக்கும். ஒரு அறுவை சிகிச்சை பண்ண வைப்பார். சனி பகவான் தர்ற பலன் எல்லாமே நமக்கு ஆரம்பத்தில் கசப்பாக இருந்தாலும் அது நிச்சயமாக நன்மையில் தான் முடியும். அந்த வகையில் 2வது வீட்டில் கண்டிப்பாக கண் சம்பந்தமான ஒரு சிகிச்சைக்கு ஆரம்ப புள்ளியாக இந்த 2024 வருடம் இருக்கும். அதே மாதிரி மகர ராசிக்காரங்களோட செயல்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். 10 வேலையை எடுத்துப்பாங்க. ஏதாவது ஒரு வேலையை முடிக்கிறதே பெரிய பிரயத்தனமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு வேலை செய்யும்போது மைண்டு வேறு வேலையில் போய் அவங்களுக்கு சிந்திக்கிற மாதிரி இருக்கும். ஒரே நேரத்தில் சகலகலா வல்லவன் சொல்கிற மாதிரி 4 வேலையை செய்யணும்னு முயற்சி பண்ணி எந்த வேலையுமே கம்ப்ளீட் பண்ணாமல் எல்லா வேலையிலும் அறகுறையாக இருக்கிற காலகட்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல பெயர் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்கள பற்றிய விமர்சனங்கள் இன்னொரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். அவங்க எப்போவுமே மெதுவாக தான் செயல்படுவாங்க, யோசித்து தான் செயல்படுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் பரவலாக இருக்கும். அதே மாதிரி மகர ராசியை பொறுத்தவரை பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக தான் இருக்கும். தேவைப்பட்ட அளவுக்கு மேலேயே பணம் கையில் புழங்கும். எதிர்பாராத பண வரவு இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனி பகவான் கும்ப ராசிலேயே ஆட்சியாக உட்காந்துருக்கார். அது 2வது வீடு அப்படின்னாலும் கொஞ்சம் பண வரவை நிச்சயமாக தரத்தான் செய்வார். அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்தோன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பெரிய பிக்கு பிடுங்கலாக சண்டை போட்டு மனத்தாங்கல், கருத்து வேறுபாடு எல்லாமே இருந்திருக்கும். பெரிய அளவில் இல்லைன்னாலும் மனதளவில் ஒரு சின்ன சின்ன சறுக்கல்கள் இருந்து தான் இருக்கும். அந்த சறுக்கல்லாம் இப்போ அந்யோன்யமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும். எல்லாமே மாறிடுச்சான்னா கண்டிப்பாக இல்லை. ஒருத்தர் புரிஞ்சுன்ற இவர் இப்படி தான் அப்படின்னு அவங்களும், அவங்க இப்படி தான் அப்படின்னு இவரும் புரிஞ்சுன்ற ஒரு காலகட்டம். அவ்வளோதான். நிச்சயமாக 2 பேரோட நடவடிக்கையில் மாற்றங்கள் பெரியசாக இருக்க வாய்ப்பில்லை. குடும்பம் ரொம்ப ஸ்மூத்தாக, மெதுவாக, நிதானமாக, அவசரமே இல்லாமல் நகர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் 2024 இருக்கும். 2024 மிக மிக முக்கியமான சில சம்பவங்கள் நடக்கும். ரொம்ப ருசிகரமான சம்பவங்கள். மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள் நடக்கும். 3வது வீட்டில் ராகு பகவான் ரொம்ப அற்புதமான அமைப்பு இது. ஏன்னா ராகு பகவானுக்கு 3, 6, 11 ஆகிய இடங்கள் ரொம்ப நல்ல இடம். மாணவர்கள், ஐடி படிக்கிறவங்க, கம்ப்யூட்டர் படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல எதிர்காலம் இருக்குது. பொறியியல் படிக்கிறவங்களுக்கு இது அற்புதமான காலகட்டம். அவங்க மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 3வது வீடு முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால அவங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். அவங்க கனவுகள் எல்லாமே நல்லபடியாக நிறைவேறும். ஆகவே இந்த காலகட்டத்தில் சனி மற்றும் ராகு 2 பேருமே சுமாரான பலன்களுக்கு மேலாக நல்ல பலனை தரப்போகிறாங்க. அதனால் மற்ற குரு மற்றும் கேதுவோட பலனை பார்க்கலாம். குரு பகவான் மகர ராசிக்கு 4வது இடத்துல இருக்கார். பொதுவாக 4வது வீடு அப்படிங்கிறது குரு பகவானுக்கு அவ்வளவு நல்ல இடம் அல்ல. ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறது பல விதங்களில் தடங்களாக இருக்கும். பொதுவாக குரு பகவான் கெடுபலன்களை தரமாட்டார்னாலும் நல்ல பலனை தராமல் இருக்கிறதே கெடுபலன் தானே. அந்த வகையில் சுகஸ்தானம் கெட்டுப்போகும். படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். நல்ல நல்ல
புத்திசாலித்தனமான நகர்வுகள் இருக்கும். ஆனாலும் பண வரவு கையில் அதிகமாக இருந்தாலும் செலவுகளும் கூடவே இருக்கும். பணத்தை பேங்கில் போட்டு சேமிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கிற வாகனம் ஏதாவது ஒன்று மக்கர் பண்ணி அதுக்கு ரிப்பேர் செலவு வைக்கணும், அல்லது வேறு புது வாகனம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நம்முடைய சௌகரியங்களில் ஏதோ ஒன்று குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு இது தேவை இது தேவை, வீட்டில் இருக்கிற உபகரணங்கள் ஏதாவது ஒன்று மக்கர் பண்ணி பணத்துக்கான செலவுகளை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். 4வது வீடு தாய் ஸ்தானம். ஆகவே தாயுடைய உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவங்களுக்கான சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவான் பணத்தை நமக்கு தந்தாலும் மற்ற நிம்மதி போன்ற சந்தோஷம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் சறுக்கலாகத்தான் இருப்பார். நம்முடைய பல முயற்சிகள் மெதுவாக தான் நடக்கும். தைரியமாக முயற்சிகளை ஆரம்பித்தாலும் அது நகர்றது அப்படிங்கிறது மெதுவாக தான் போகும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கே நமக்கு அதிகமாக சிரமப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா குரு பகவானை பொறுத்தவரை நேர்மை நியாயம் போன்ற விஷயங்களில் ரொம்ப கண்டிப்பானவர். அந்த வகையில் குரு பகவான் 4வது இடத்துல இருக்கும்போது ஒவ்வொரு முயற்சி செய்கின்ற போதும் நமக்கு இது சரியா தப்பா, இது பண்ணுறது நியாயமா அப்படின்னு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும்போது தாமதமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தொடர்ந்து நமக்கு குரு பகவானோட பல விதங்களில் படிக்கிற விஷயங்களில் ரொம்ப நல்லா இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வருகின்ற வாய்ப்புகள் இருக்குது. புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தாமதமாகறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இப்போ உடனே புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. 4வது இடம் என்பது குரு பகவானுக்கு அல்லது பெண்களுக்கு கர்ப்பப்பை பற்றி சொல்லுகின்ற இடம். அந்த இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வது அவ்வளவு உசிதம் அல்ல. ஆகவே புத்திர பாக்கியம் தாமதப்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு பகவான் 4வது வீட்டில் மாத்திரம் இல்லை, 5வது வீட்டுக்கும் வருவார். 4 மாதம்தான் 4வது வீட்டில் இருப்பார். ஆகவே அந்த 4 மாதத்துக்கு அப்புறம் அந்த புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மகர ராசியை பொறுத்தவரை இந்த முதல் 4 மாதம்தான் சுமாராக இருக்கும். அதுக்கப்புறம் 5வது வீட்டுக்கு குரு வரும்போது அற்புதமான பலன்களை அவங்க பெறுவாங்க. புத்திசாலித்தனம் வெளிப்படும், அல்லது அவங்களோட புத்திசாலித்தனத்துக்கு தகுந்த மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே முதல் 4 மாதம் மாத்திரமே குரு பகவான் சுமாரான பலனை தருகின்ற அமைப்பில் இருப்பார். அதை தொடர்ந்து வருகின்ற 8 மாதங்களும் குரு பகவானின் உச்ச பலனை பெறலாம். பணம் கையில் தாராளமாக பெறணும். பணம் இருக்கும்போது நம்முடைய முயற்சிகள், நம்முடைய துணிச்சலான அப்ரோச் எல்லாமே சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு காதல் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காதலிக்கின்றவர்களுக்கு அது திருமணத்தில் போய் முடிகிற ஒரு அற்புதமான நேரமாக இருக்கும். காதல் திருமணம் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பையும் பார்க்கலாம். ஆகவே இந்த குருவோட பலன் முதல் 4 மாதத்தை விட 2வது 8 மாதங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து கேது பகவான் மகர ராசிக்கு 9வது வீடு. 9வது வீடுங்கிறது மேற்படிப்பை பற்றி சொல்லுகின்ற, உயர்கல்வியை பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம். அந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறது. கேது எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசிக்குரிய காரகத்தை கெடுத்துடுவார், அல்லது அதை தாமதம் செய்வார். ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருப்பார். ஆகவே மேல் படிப்பு சம்பந்தமான முயற்சிகளில் கொஞ்சம் ஒரு சின்ன தடங்கள், இடைஞ்சல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி முடிவில் அது நிச்சயம் நடந்துரும்னாலும் ஆரம்பத்தில் அதில் ஒரு சின்ன தயக்கம், குழப்பம் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உயர்கல்வி படிக்கின்றவர்களுக்கு அவங்க எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்குமா அல்லது எதிர்பார்த்த பாடப்பிரிவு கிடைக்குமா என்பதில் ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். மேலும் 9வது வீடு அப்படிங்கிறது தந்தையாரை பற்றி சொல்லுகின்ற இடம். அந்த இடத்துல கேது பகவான் வர்றது தந்தையாருடன் சில கருத்து மோதல்களை ஏற்படுத்திக்கும். ஆன்மீகம் சம்பந்தமாக நல்ல பலன்களை பெற்றாலும் கோயில்களுக்கு சென்று வருகின்ற
ஆன்மீக பயணங்கள் சிறப்பாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக கேது வந்து மிகப்பெரிய நல்ல பலனை தருவாரா அப்படிங்கிறது சந்தேகம்தான். எனவே இந்த புத்தாண்டு என்பது மகர ராசியை பொறுத்தவரை சனி பகவான் சுமாரான பலனும், ராகு பகவான் மிக நல்ல பலன்களையும், குரு பகவான் கலப்படமான பலன்களையும், அதே நேரத்தில் கேது பகவான் சுமாரான பலன்களையும் தர இருக்கின்றார்கள். ஆகவே மகர ராசியை பொறுத்தவரை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு முன்னேற்றமான பலன்கள் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்கள் A to Z பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண, அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.